ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு கொடுங்கள். லூக்கா 24:30 சொல்லுகிறது, அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். எம்மாவூருக்கு போன சீஷர்கள் இயேசுவை தங்களுடைய வீட்டுக்கு வருந்தி அழைத்தார்கள். இயேசு உள்ளே வந்தபோது அவருக்கு முன்பாக அப்பத்தை கொண்டு வந்து வைத்தார்கள். இயேசுவுக்கு விருந்து கொடுத்தார்கள். இயேசு உங்களுடைய வீட்டுக்கு வரும்போது நீங்கள் அவரை கனம் பண்ண வேண்டும், அவரை உபசரிக்க வேண்டும். கர்த்தரை எப்படி கனம் பண்ணுவது? வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3:9, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நாம் கர்த்தரை கனம் பண்ணும்போது அவர் நிச்சயமாகவே நம்மை கனம் பண்ணுவார். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார் அல்லவா? நம் பொருளாலும் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணும்போது நம்முடைய களஞ்சியங்கள் பூரணமாய் விளங்கும். நம் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்று நீதிமொழிகள் 3:10 வேதத்தில் வாசிக்கிறோம். எப்போதும் கர்த்தருக்கு கொடுக்கும்படி நம்முடைய உள்ளம் தெய்வீக அன்பினாலும் நன்றியினாலும் நிரம்பி இருக்கட்டும். ஒருவேளை கர்த்தருக்கென்று பொருட்களை கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் அவர் விரும்புகிற ஸ்தோத்திர பலிகளை முழு இருதயத்தோடு நாம் அவருக்கு செலுத்தலாமே. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். அவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களிடம் குறைவாக இருந்தாலும் அதை கர்த்தருக்கென்று கொடுங்கள். அது கர்த்தருக்கு கூடுதலான சந்தோஷத்தை தரும். 2 காசுகளை போட்ட விதவையை கர்த்தர் பார்த்து தன் ஜீவனத்துக்கு இருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டாள் என்று பாராட்டினாரே. அப்படியே கர்த்தர் உங்களை தட்டி கொடுத்து ஆசீர்வதிப்பார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பது அவருடைய வாக்குத்தத்தம் அல்லவா? சிலர் கர்த்தருக்கு கொடுக்க பிரியப்பட மாட்டார்கள், ஆனால் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள மட்டும் ஆவலாயிருப்பார்கள். அவர்களுடைய ஜெபம் முழுவதும் அதைத்தாரும் இதைத்தாரும் என்று கேட்கிறதாகவே அமைந்திருக்கும். எம்மாவூருக்கு போன சீஷர்கள் கர்த்தருக்கு அப்பத்தை கொடுத்தார்கள். இயேசு என்ன செய்தார் தெரியுமா? உடனே எடுத்து சாப்பிட்டு விடவில்லை. அதை எடுத்து பிட்டு ஆசீர்வதித்து மீண்டும் அவர்களுக்கே கொடுத்தார். நாம் கர்த்தருக்கு கொடுக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதித்து திரும்ப நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கும் போது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஊழியத்திலும் ஆசீர்வாதம், நமக்கும் ஆசீர்வாதம். கர்த்தருக்குரிய பங்கை கர்த்தருக்கு கொடுக்கும்போது அது கர்த்தருடைய ஊழியத்திற்கு மேன்மை என்பதுடன் நம்முடைய குடும்பத்திலும் நிறைவையும் சமாதானத்தையும் கொண்டு வரும். அவர் திரும்ப கொடுக்கும்போது கொஞ்சமாய் கொடுப்பதில்லை. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் கொடுப்பார். அவர் அளந்து கொடுக்கிறவர் அல்ல, அள்ளி கொடுக்கிறவர். இன்றைய நினைவிற்கு ரோமர் 8:32, தம்முடைய குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இன்றைய வேத வாசிப்பு காலை யாத்திராகமம் 36, 37 மற்றும் 38ஆம் அதிகாரங்கள். மாலை மத்தேயு 23ஆம் அதிகாரம் 1 - 22ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருக்கென்று உதாரத்துவமாய் கொடுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து
மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.